அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். 4 to 9 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. நம்ம வந்து என்ன திரும்பி நம்ம ரிப்பீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஏ போர்டு அல்லது சி போர்டு அப்படின்னு 2 அல்லது 4, ஏ போர்டில் 2 அல்லது 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம சேர்த்து சொல்லியிருந்தோம். இதில் வந்து 4 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு, பாஸ் ஆகிருக்கு. இது மாதிரி தினசரி வெற்றிகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைபர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ நாளைக்குரிய கணிப்புக்கு எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி நண்பர்களே, இப்போ வந்து 954க்கு 4 to 9 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது 9க்கு 4, 5க்கு 2, 4க்கு 1. ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு இந்த பேட்டர்னில் இருக்கும்போது நம்ம ஷார்ட்டாக சிம்பிளாக இந்த பழைய ரிசல்ட்டை பற்றி ரொம்ப கேர்லாம் இருக்க வேணாம். 429 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுக்கப்புறம் என்ன மாதிரி நம்ம எடுக்கலாம். 9க்கு 4 அப்படின்னு வந்துருச்சுன்னா 4க்கு வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு வரும். சரியா? சொல்லப்போனால் இது வந்து நான் திரும்பவும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த போர்டு வந்து அதாவது இப்போ இங்கே வந்திருக்க இந்த ரிசல்ட் நேற்று வந்து 954 அப்படிங்கும்போது 423 வந்திருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல என்னவாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சி போர்டு, இது வந்து பி போர்டு, இது வந்து ஏ போர்டு, இப்படி வச்சுக்கோங்க. அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 4 இருக்குது. அதாவது 9க்கு 4 நேற்று வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 954 அப்படின்னு 9க்கு 4 அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து 4க்கு 7 அப்படின்ற மாதிரி வரணும். ஓகேவா? அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்மளுக்கு வந்து 5க்கு வந்து 2னா 2க்கு வந்து 9. ஸோ 2க்கு வந்து 9ன்னு டைரெக்டாக வராமல் ஒரு வேளை 2க்கு வந்து 0வாக வரலாம், அப்படி இல்லைனா 2க்கு 8ஆக வரலாம். சரி, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நேற்று வந்து 4க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு 2 பவரில் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இது வந்து கிடைக்கக்கூடிய எண்கள் என்ன மாதிரி கிடைக்கிதுன்னா 702, 782 இப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. சரிங்களா? ஸோ 702, 782 அப்படிங்கும்போது நான் இதை அப்படியே பெரட்டணுன்னா நம்மளுக்கு வந்து 207, 287 இவ்வளோ தான். 207, 287. ஸோ இது 2 செட்டு இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்துருக்கோம், என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஃபைனலாக இப்படி உங்களுக்கு காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 207, 287. ஓகேவா? இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அப்படிங்கிறதோட நான் இந்த கணிப்புகளை வைக்கிறேன். ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு கம்பெனி சார்ட் அப்படிங்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கடைசியாக வந்த ரிசல்ட்டு காருண்யாவுக்கு சம்ருதி அப்படிங்கும்போது என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். காருண்யாவுக்கு சம்ருதி அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 563 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? 563க்கு 869 அப்படின்னா நம்மளுக்கு 429க்கு இங்கே வந்து 5க்கு 8னா 4க்கு 7, இங்கே 6க்கு 6னா 2க்கு 2, இங்கே 3க்கு 9 அப்படின்னா 3க்கு 9னா 9க்கு வந்து 5. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து 3 செட்டில் முடிக்கிறோம். ஸோ நான் இப்போ எப்போவுமே பொதுவாக சொல்லியிருக்கேன், இது வந்து சி போர்டு, இது வந்து பி போர்டு, இது வந்து ஏ போர்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இதை அப்படியே டேர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 527 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நான் வந்து 527 இங்கே டார்கெட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் ஏற்கனவே எடுத்துருக்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 207 எடுத்திருக்கேன், 287 எடுத்திருக்கேன், 527 எடுத்திருக்கேன். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே 27, 72ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங். அப்படிங்கும்போது ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 72, 27 அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் நான் ஏபிஎஸ்சிபிசியில் முன்வைக்கிறேன். ஓகேங்களா? ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 72, 27 இவ்வளோ தான். ஓகேங்களா? 1 வந்து 4க்கு 2ஆக தான் இருக்கணும். ஓகேங்களா? 4க்கு 2
4க்கு 5 அப்படிங்கிற மாதிரி. மோஸ்ட்லி நம்மளுக்கு 5 அப்படிங்கிறத விடை நம்மளுக்கு வந்து 4க்கு 7 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 72 27 தான் நம்ம வந்து ஏபிஎஸ்சிபிசியில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணு தான். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் 207 287 527. ஸோ இதோட நம்ம வந்து இந்த கணிப்புகளை முடிச்சிட்டோம். சரி, ஜஸ்ட்டு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனுக்காண்டி மட்டும் இந்த இடத்துல இந்த 146க்கு 682 அப்படிங்கிற இருக்கிறனால, அப்போ இதே மாதிரி 429 எப்படி வரும் அப்படின்றத பார்த்தோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 6னா 4க்கு 9, 4க்கு 8னா 2க்கு 6, 6க்கு 2னா 9க்கு 5. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 965 அப்படிங்கிறதுக்கு. ஆனால் இந்த 965 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே எடுத்த 3 கணிப்பில் எங்கேயுமே வந்து வரல. ஸோ அப்படிங்கிறதால இதை விட்டுருவோம். 207 287 527 அவ்வளோதான். இதோட நம்ம கணிப்புகளை முடிச்சிட்டோம். சரிங்களா? ஏபிஎஸ்சிபிசியை சொல்லியாச்சு. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 2 7 1 ஏசியில் 27 இல்லை 72 அவ்வளோதான் நண்பர்களே. சரிங்களா? அது ஏபியாகவும் வரலாம், ஏபிஎஸ்சிபிசியாக வந்தாலும் எப்படி வந்தாலும் சரி 72 27க்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பொதுவாக இந்த பவர் நம்பர் அப்படிங்கும்போது பவர் நம்பரையும் நம்ம கணிப்புலேருந்து நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வந்த பேட்டர்ன் 429 அப்படின்னு வரும்போது இங்கே 7க்கு 9 9க்கு 4னா அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாகவே இந்த 429 அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரைட் பவர் என்ன அப்படிங்கிறது பார்த்தோன்னா 4க்கு வந்து 7 பவர், 2க்கு வந்து 5 பவர், 9க்கு வந்து 2 பவர். ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கிறதும் நம்மளுக்கு 27 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகேவா? நம்ம ஏற்கனவே 27 72 தான் திரும்ப நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் சொன்னோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி 752 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ தான் நண்பர்களே. ஸோ இந்த 752 அப்படிங்கிறது 257 கூட நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதிலேருந்து 2 4 5 செட்டு நம்ம கணிப்புகளை எடுக்கிறோம். இவ்வளோ தான் நம்ம எடுத்த கணிப்புகள். பாருங்கள், நீங்களும் உங்கள் கெஸிங்கில் எடுத்து பாருங்கள். நம்ம சேனலில் தொடர் வெற்றிகள் இருக்க தான் நம்ம செய்யும். இன்னும் இருக்கக்கூடிய இந்த 4 நாட்கள் முடிஞ்சு ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து வெகு சிறப்பாக நம்மளோட இன்னொரு சேனல்லையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மறக்காமல் உங்களோட ஆதரவை கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப எனக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத இது மூலியமாக ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக தான் நான் சொல்கிறேன். நண்பர்கள், சகோதரர்கள் அனைவருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரே ஒன்று தான். நம்ம வந்து இதுலேருந்து அப்படி வந்துச்சு, இதுலேருந்து இப்படி வந்துச்சு அப்படிலாம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி தான் நம்மளுக்கு நிறைய இடத்துல ஆல்போர்டாக இருந்தாலும் சரி, ஏபியாக இருந்தாலும் சரி, ஏசியாக இருந்தாலும் சரி, ஃபுல் வின்னிங்காக இருந்தாலும் சரி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சேனலில் ஒரு சப்போர்ட்டாக நான் ஓகே என்னுடைய கான்ட்ரிபியூஷன், என்னோடய பங்காக இந்த சேனலுக்கு வந்து நான் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி ஒரு ஊக்கத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி முன் வர நண்பர்களை நான் ரொம்ப வரவேற்கிறேன். அதனால் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதனால் நிறைய நண்பர்கள் கெஸ்ஸிங் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற தகவல்களையும் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டியர் கணிப்புகள் நம்ம ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணிவிடுவோம். அதுவும் கூடிய விரைவில் அந்த சேனலோட லிங்க்கை நான் இப்போயே கொடுத்துட்றேன். அதையும் நம்மளுடைய நண்பர்கள், சகோதரர்கள் அனைவருமே மறக்காமல் ஆதரவை கொடுங்க அப்படிங்கிறது இது மூலிமா நான் கேட்டுக்கிறேன். ஜாயின் பண்ணி இந்த சேனலுக்கு ஒரு பங்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய சேனலுக்கு இன்னும் நிறையா ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் இது மூலிமா நான் சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். கொஞ்சம் வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் இந்த டைமில் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் கொண்டு போய் சேரணும். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஒரு அண்ணனா, ஒரு சகோதரனா, உங்களுடைய நண்பனா நன்றி கூடிய விடைபெறுகிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்பு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் ஜாயின். இதை நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும்.
இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.